ஒருத்தர் பண்ண தப்புக்கு அவர்களுக்கு பதிலாக மாணவர்களாகிய நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இங்கிலீஷ்ல எழுதலாம்ப்பா. எழுதக்கூடாது, தமிழ்ல எழுதணும். தமிழ் சார், நீ ஒரே நிமிஷம் இருங்க சார். ரொம்ப ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கேக்குறீங்களா? புரியலல, அப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக கேளுங்க, பதில் சொல்றதுக்காக கேட்காதீங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. சரியா? யார் இந்த வீட்ல ஒரு தவறு செஞ்சிருக்காங்களோ, பெறுநர் சாரி அனுப்புனர் தவறு செய்பவர். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். புரிஞ்சுதா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த கூச்சலும் குழப்பத்திற்கான காரணகர்த்தாவாக இருந்த நான் அனைவரிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. மாணவர்கள் மத்தியில் நேற்றிரவு பெரும் கலவரம் உண்டானது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இதை ஈடுகட்டும் வகையில் நாளை முதல் 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கிறேன். நான் என்னை திருத்திக் கொண்டு புது பொலிவுடன் திரும்பி வர 1 மாதம் துணை தலைமை ஆசிரியருடன் இன்ப சுற்றுலா சென்று திரும்பும் போது புது பொலிவுடன் வருவேன். இப்படிக்கு தலைமை ஆசிரியருக்காக உளவாளி தீபக். சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா. குமரன் எழுந்து வெளில போ, எழுந்துரு. இந்த ஸ்கூலில் வந்ததிலிருந்து இது ஒரு ஸ்கூல் தானான்னு மனசுக்கே நம்ப முடியல. மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே. அனுப்புனர் பிடி சார், பெறுநர் விஷால், பொருள் மொத்து மொத்துன்னு மொத்தியது. பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கிறீங்க. எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? அனுப்புனரே எப்படிப்பா மதிப்பிற்குரிய பிடி சார்னு அவருக்கே எழுதிப்பாரு. தர்ஷிகா, கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. நேற்று இரவு தூங்க போன விஷாலை பெட்ஷீட்டுக்குள் போத்தி அடித்து தெரியாது அவன் பின்னாடி பிரம்பால் அடித்ததால் அவனால் சைக்கிளில் உட்கார்ந்து என்னை ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போக முடியவில்லை. இது எதுக்கு? ஏகப்பட்ட வேட்டி புண்ணுல போட்டு நாரி போதுரா. இதுனா புண்ணுலயும் போடாது, காத்தோட்டமாவும் இருக்கு. பின் குறிப்பு: அடுத்தவன் காதலை ஊட்டி வளர்த்தால் உங்கள் காதல் ஜெயிக்கும் ஐயா. இப்படிக்கு அவன் தங்கம் தர்ஷிகா. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா தம்பி. பவித்ராவை ரொம்ப ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகல. கரெக்ட் தானே? ஓ முகரக்கட்டைக்கு ஓ லவ் ஒர்க் அவுட் ஆகல. நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு செவனியன் போய்க்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? அதான் சௌந்தர்யா ரயான் பேரை எடுத்தேன். பட் அவங்க இந்த ஸ்கூல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு ஆக்சுவல் காண்டு இங்க லவ் பண்றவங்க மேலதான். அத புரிஞ்சுக்காம கத்திட்டேன். இதெல்லாம் பாக்குறப்பதான் உன் மேல சந்தேகப்பட்டு நான் திட்ட வேண்டியிருச்சு. நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சல. பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். பெறுநர் மாணவர்கள் ராணவ் மற்றும் பலர். இது மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. ராணவ் தான் எழுதியிருக்க கரெக்டா? ராணவ் மற்றும் பலர் அப்படின்னு வந்தபோதே தெரியுது. சரிடா, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். நீங்க அதை எழுதும் போதும் உங்களுக்கான நியாயத்தையே பக்கத்து இலைக்கு பாயாசம்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.